பாராளுமன்றில் இன்று ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித் சமரசிங்க தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை குறித்து பிரஸ்தாபிக்கப்பட்ட போதே இந்த மோதல் ஏற்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பிரதமரிடம் நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். மஹிந்த ராஜபக்ச இன்றி நாம் எவ்வாறு ஆட்சிக்கு வரப்போகிறோம்? தேர்தல் தினத்தன்று இரவு என்னை சந்தித்து ஒப்படைத்ததாலேயே நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? நான் பாராட்டவே முயற்சிக்கிறேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரணமாக அவர் தவறான வழியில் சென்றுள்ளார். எம்மால் ஆட்சியில் இருக்க முடியும். அவரை நான் பாதுகாக்க வேண்டும். அவர் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் விரும்பவில்லையா? அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு பேரவையிலும் அமைச்சரவை கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டது. இன்று ஜனாதிபதி புஷ்ஷிற்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்கப்பட்டுள்ளது. IS ஆயுததாரிகளும் இருக்கின்றனர். டானி பிளேயர் இலங்கைக்கு வரும்போது போலீசாரை அழைத்து வந்தார். அனைவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதில் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவர் விரும்பி எவரையும் போலீசில் இருந்து தெரிவு செய்ய முடியும். எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமானால் அதற்கும் தயார். STF போலீஸ் ஆகிய இரண்டும் உள்ளனர். நமக்கு போலீஸ் மற்றும் STF ஊடாகவே பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கும் எனக்கும் அனைவருக்கும் போலீசாரை பாதுகாப்பு வழங்குகின்றனர். இந்த சபையில் இருக்கும் கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து அவரது பாதுகாப்பு தொடர்பில் கலந்து ஆலோசிக்க வேண்டுமானால் அதற்கும் நாம் தயார். அவருடனும் கலந்து ஆலோசிக்க நாம் தயார். சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் நான் வினவிய போது என்ன நடந்தது? ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர் கண்ணொன்றை இழந்தார். அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான் ஒரு சிவில் நபர். இதற்கான சொற்பதங்கள் தொடர்பில் எனக்கு தெரியாது. ஆகவே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இது தொடர்பில் சபைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என நான் கூறுகிறேன். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் பாதுகாப்பிற்கு 60 பேர் வழங்கப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தின் பிரதமர் நீதியரசரிடம் கோரி அந்த பாதுகாப்பை 60 30 குறைத்தார். அத்தகைய ஒழுக்கமற்ற செயலில் ஈடுபட்ட மஹிந்த ராஜபக்ச தமது பாதுகாப்பு தொடர்பில் மாத்திரம் கதைப்பதற்கு எவ்வித உரிமையும் கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ச போலீஸ் பாதுகாப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவரது பாதுகாப்பு தொடர்பில் அவரை கரிசனை கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளின் பாதுகாப்பிற்கு போலீசாரை வழங்குவதா இல்லையா என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். யுத்தத்தை முடிவு செய்த ஆட்சியாளர் என்ற வகையில் கூடுதல் பாதுகாப்பை கேட்பதில் எவ்வித நியாயமும் இல்லை. நான் ஓய்வு பெறும் போது 20 ராணுவ சிப்பாய்கள் மாத்திரமே எனக்கு வழங்கப்பட்டனர். ஜனாதிபதி தேர்தலின் போது எனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். அப்போது சேனாதிபதி அதற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை என கூறப்பட்டது. அப்படியாயின் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு வழங்க சேனாதிபதி அங்கீகாரம் வழங்காவிட்டால் இத்தகைய வேண்டுகோளை விடுக்க எவ்வித உரிமையும் இல்லை. இன்று நான் 15 போலீசாருடனேயே இருக்கின்றேன். யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவ தளபதிக்கு 15 போலீஸ் தளபதிகளுடன் இருக்க முடியுமாயின் யுத்தம் இடம்பெற்ற போதிருந்த முன்னாள் ஜனாதிபதிக்கு தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு 200 போலீசாருடன் இருக்க முடியாமைக்கு எவ்வித காரணமும் இல்லை. යුද්ධේ කාලේ හිටපු අගමැති ජනාධිපතිට අද ඉන්න മന്ത്രി කෙනෙකුට පොලිස් නිලධාරීන් 200ක් ඇති ඉන්න බැරි වෙන්න කිසිම හේතුවක් නැහැ. ජානක පෙරේරාගේ ආරක්ෂාව ඉල්ලුවා. ஜானக பெரேராவிற்கு கோரப்பட்ட போது எத்தனை பேரை வழங்க வேண்டும் என்பதை சரத் சில்வாவிற்கு கோட்டாபய ராஜபக்சவே அறிவித்தார். நான் அந்த சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் அமர்ந்திருந்தேன். 6 போலீசாரை வழங்கினால் போதும் என கோட்டாபய ராஜபக்ச கூறினார். இவ்வாறு செய்ததால் ஜானக பெரேரா கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கான முழு பொறுப்பையும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகிய இருவரும் மீட்க வேண்டும். பாதுகாப்பு செயலாளரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பிலும் எமக்கு நம்பிக்கை இல்லை. பயங்கரவாதிகள் ஒருபோதும் 25 மீட்டர் தொலைவில் குண்டை வெடிக்க செய்ய மாட்டார்கள். துப்பாக்கி ரவைகள் துளைக்கா கார் மீது குண்டு தாக்குதல் நடாத்தும் அளவிற்கு பயங்கரவாதிகள் மூடர்கள் அல்லர். யுத்தம் நிலவிய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கவில்லை. புலனாய்வு தகவல்களுக்கு அமைய அவருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சவிற்கு ஒரே ஒரு அச்சுறுத்தல் என்னவென்றால் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பயங்கரவாதி ஒருவரை அழைத்து வந்து மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்தமையே ஆகும். பொன்சேகாவின் பெயர் தெரிவிக்கப்பட்டது. அவருக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவரும் யுத்தத்துக்கு பங்களிப்பு செய்தார். ஆகவே அவராலும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. தினேஷ் குணவர்தனவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதனை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை அவருக்கு உள்ளது. நீங்கள் அமருங்கள். இல்லாவிட்டால் அவருக்கு மற்றொரு சந்தர்ப்பத்தை வழங்க நேரிடும். நான் ஒரு தரப்புக்கு சார்பாக செயற்பட முடியாது. தினேஷ் குணவர்தன அமருங்கள். எப்போதும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்கள்.
විශ්‍රාමික ජනාධිපතිවරයෙක් හැටියට ආරක්ෂා බලාපොරොත්තු වෙනවා නම් ஓய்வு பெற்ற ஜனாதிபதி என்ற வகையில் பாதுகாப்பை எதிர்பார்ப்பாராயின் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படாது ஓய்வு பெற்ற ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் ஈடுபட முடியுமாயின் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பாதுகாப்பு மாத்திரமே கிடைக்க வேண்டும். பாதுகாப்பு தொடர்பில் விடயம் அறியாமல் கூச்சலிடுகின்றனர். கவலையாக உள்ளது. குரங்கு கூட்டம் போன்று சத்தமிட வேண்டாம். மிருகங்களை போன்று செயற்பட வேண்டாம். ஒழுக்கத்துடன் செயற்படுங்கள். நாம் பாதுகாப்பை வழங்கியுள்ளோம். நான் யுத்தத்தை வெற்றி கொண்டதால் சிறந்த ராணுவ தளபதி என என்னை கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அறிக்கைகளை விடுத்தார்கள். எனக்கு பதவி உயர்வு வழங்கினார்கள். மாலைகளை அணிவித்தார்கள். கட்டி அணைத்தார்கள். கேக் வெட்ட சொன்னார்கள். ஆனால் என்னை சிறையில் அடைத்தார்கள். இன்றும் 15 போலீசாரே என்னுடன் இருக்கின்றார்கள். මට උසස් වීම් දුන්නා. මා මල් මාල දාලා පිළිගත්තා. මාව බදාගත්තා. කේක් එක කපන්න මට ඉඩ දුන්නා. හැබැයි මගේ ආරක්ෂාව නැතුව මං හිරගෙදර දැම්මා. අදටත් මට ඉන්නේ පොලිසියේ 15 දෙනෙක් පමණයි. බොහොම ස්තුතියි. තව ටිකක් කෑ ගහන්න. சரத் பொன்சேகாவின் இந்த கருத்துக்களை அடுத்து பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலைமை மோதலாக வலுப்பெற்றதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரு தரப்பாக மோதிக்கொண்டனர். இதன்போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித் சமரசிங்க தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.